பாப்குட்டிக்கு மட்டும் அடிக்கணும்னு குளத்தூர்ல இருக்க எங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். ஹஸ்பண்ட் வீடு சைடு அதிகமா பொங்கல் வைக்கிற பழக்கம் கிடையாது. அதனால பொங்கல் பொங்கி வர விடாம அப்படியே அரிசி போட்டு வேக வச்சு பொங்கல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தோம். நாங்க எடுத்துட்டு போன பொங்க பானை அரிசி நிறைய போட்டனால பத்தாம போயிடுச்சு. அதனால வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி ஃபைனல் டச்சா திராட்சை, முந்திரி, ஏலக்காய் அந்த நெய்யெல்லாம் ஊற்றி செஞ்சுட்டு இருந்தோம். ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா முந்தா நாளே பக்கத்தில் இருக்க குளத்தூர்ல சொல்லிட்டோம். இத்தனை பேர் வரும், மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. மொட்டை எடுக்கிற டைம் 10:30 மேலே தான். ஸோ அதனால சாப்பிடலாம், டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச கையோட அபிஷேக பூஜை நடந்துச்சு. அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பூஜைக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம். சரி 10:30 ஆயிடுச்சு, மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டில் பாப்பாவை தலை குளிப்பாட்டும் போதெல்லாம் ரொம்ப போராட்டமாக இருக்கும், ஒரே அழுகையாக இருக்கும். ஆனால் மொட்டை அடிக்கும் போது பாப்பா அளவே இல்லை, அவளோட முடியெல்லாம் எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருந்தா. எங்கள் எல்லாத்துக்குமே அதை பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் சந்தனம் தடவும் போதும் பாப்பா ரொம்ப அழுதுட்டு இருந்தா. நெக்ஸ்ட் டே ஒர்க் இருக்குது. ஸோ நைட்டே கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம்.